பரிந்துரை வழங்க கால நீட்டிப்பு கேட்டிருக்காங்களே மறுபடியும். என்ன கேட்டிருக்காங்க? கால நீட்டிப்பு ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. இல்லை, அது 10.5 மட்டும் கிடையாது. இல்லை, அதாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நவம்பர் மாதம் வந்து புதுப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 3 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் கொடுத்தாங்க. அப்புறம் 6 மாதம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆண்டு கேட்குறாங்க. இல்லை, ஆனால் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு 2023 என்ன மாதம் இருக்கும், அது 23 தான் அந்த ஜனவரி மாதம் கேட்டோம். பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசு இன்னி வரையும் டேட்டா கொடுக்கல. ஆனால் அந்த ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, சாலிசிட்டர் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல், தமிழ்நாட்டுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார். அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளோ கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார். அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க. அப்போ இதுதான் உண்மை நிலவரம். டேட்டா இருக்கு அவங்க கிட்ட, அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஏன் போக்குவரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறார், டேட்டா இருக்குன்னு பேசுறாரு. அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் அது அடுத்த கட்டம். உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க, இல்லை டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க. பீகாரில் முடிச்சுட்டாங்க, இப்போ ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானாவில் நடத்துகிறாங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்துகிறாங்க, ஜார்க்கண்டில் நடத்துகிறாங்க. இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற? தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு, வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா? அந்த 69% இடஒதுக்கீட்டை வந்து முதலமைச்சர் வந்து பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, உச்சநீதிமன்றத்தினால ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. அது முதலமைச்சருக்கு இன்னும் தெரியாம இருக்குன்னு அதுதான் நான் கேட்குறேன். இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறேன். நான் தெரியலையா, இல்லை தெரிஞ்சவோ தெரியாம நடிக்கிறீங்களா? என்ன காரணம்? இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் இதை வந்து மெத்தனமாக இருக்கிறீங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க? இப்போ இது 69 விட்டுருங்க. ஒரு முதலமைச்சர், சமூக நீதி உணர்வு உள்ள ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா? யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு மீனவர் சமுதாயம், இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க, குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் சொல்ல, அவர் சுற்றி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமூக நீதி சம்மந்தம் இருக்கா? இப்போ ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா? இல்லை கே நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா? இல்லை சேகர் பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா? பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா? இல்லை. இவங்க தான் சுற்றி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதில்.